ஹலோ மக்களே, இது உங்கள் rvtechtamil. நான் தான் உங்கள் RV. இந்த வீடியோவில் நம்ம ஷாமியோடைய புது HyperOS பற்றி பார்க்க போகிறோம். ஷாமி HyperOS ஷாமி MIUI தானடா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஷாமி ஃபியூச்சரில் HyperOS அப்படின்ற அவங்களோட புது OS தான் எல்லா ஃபோன்ஸ்லையும் கொண்டு வர போகிறாங்க. அந்த HyperOSோட ஃபீச்சர் தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த HyperOS பார்த்தீங்கன்னா ஷாமியோடைய 14 சீரிஸ் ஃபோன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் அவங்க கொடுத்த ஃபீச்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த HyperOS பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, இந்த HyperOS ஷாமி ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க மொத்தமாக பார்த்து பில்ட் பண்ணுற ஒரு UI அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் MIUI இது ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் உண்மையாக என்ன அப்படின்றத ஒன்றா பார்த்துரும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ். ஸோ இந்த அனிமேஷன்ஸை MIUI 12 அவங்க ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த HyperOSலேயும் அனிமேஷன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக ஃப்ளூயிடாக கொடுத்துருக்காங்க, iOS மாதிரி. ஸோ ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் அனிமேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே iOS மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் கண்ட்ரோல் சென்டரை எடுத்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இது ஆண்ட்ராய்டு iOS தான் உங்களுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கும். அப்படியே எக்ஸாக்டாக iOSோட கண்ட்ரோல் சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் MIUI உங்களுக்கு ஆப்பிளோடைய ஒரு சைனீஸ் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த HyperOSல இன்னும் ரொம்ப ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஐஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு ஆள் அதை லைட்டை எட்டி பார்த்தாரா அப்படின்னா, என்னையாவது iOS மாதிரியே இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது சிமிலராக இருக்குது. இது மட்டும் தானான்னு கேட்டால் கிடையாது. ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது iOSல உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் காமிக்கும். அதே மாதிரி இதுலேயுமே அதை கொண்டு வந்திருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் ஆகும்போது உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்தது டைனமிக் ஐலண்ட் மாதிரியான ஒரு ஃபீச்சரையுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த போர்ஷனில் உங்களுக்கு சார்ஜ் ஆகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண மாதிரி விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அந்த டைனமிக் ஐலண்ட் மாதிரியான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அது செட்டப் ஆகும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் செட்டிங். iOSல பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன்லேருந்தே லாக் ஸ்க்ரீனை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த HyperOSலையும் உண்டு. நீங்கள் லாக் ஸ்க்ரீன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் உண்டு. இது ஆப்பிள் மாதிரி இருக்குது. ஆனால் ஆப்பிள் பண்ணாத நிறைய புது ஃபீச்சர்ஸ் கூட இல்லை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த லாக் ஸ்க்ரீன் ஒரு ஸ்டைலில் கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். ஈவன் உங்களோட ஃபோட்டோ வச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு தனியாக ஃபில்டர், வித்தியாசமான ஒரு எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே வச்சுக்க முடியும். இதெல்லாம் ஆப்பிளே கிடையாது, இவன் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து கேமரா UIலையும் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கேமரா UIயில் டாப்பில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் செட்டிங்ஸ் எல்லாமே வர மாதிரி இருக்குது. ஸோ நல்ல விஷயம். தென் கேலரி ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ரேட் ஃபோட்டோவெல்லாம் அப்படியே டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா எப்படி iOSல உங்களால் கட் பண்ணி தூக்க முடியுமோ அதே மாதிரி இதுலேயும் உங்களால் கட் பண்ணி எடுக்க முடியும். தென் அடுத்தது மல்டி டாஸ்கிங்கில் இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ சைடில் உள்ள இந்த சைட் பாரில் உள்ள ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணணும், இல்லை ஃப்ளோட்டிங் விண்டோ ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்லாம் காமிக்கிது. அந்த ஃப்ளோட்டிங் விண்டோவில் இருக்க 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை எந்த விண்டோவில் பிளேஸ் பண்ண முடியுன்ற விஷயத்தை கூட உங்களால் செட் பண்ணிக்க முடியும். தென் இதெல்லாம் போக இந்த HyperOSன்றது ஒரு யூனிஃபைடு OS மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஷாமியோட லேப்டாப், ஷாமியோட டிவி, ஷாமியோட டேப்லெட், இந்த மாதிரி ஷாமி ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை உங்களால் கிட்டத்தட்ட ஒரு ஈகோசிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் அங்கே பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள். ஐ மீன் ஆப்பிள் ஈகோசிஸ்டம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதே மாதிரி இப்போ ஷாமியோட ஈகோசிஸ்டம் மாதிரி ஒரு விஷயத்தையும் இந்த UIயில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குரிய சில ஆப்ஷன்ஸுமே இருக்குது. பட் எல்லாத்தையே ஷாமி ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். பட் ஸ்டில் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதே மாதிரி எல்லா பிராண்ட்ஸும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு தனித்தனி ஈகோசிஸ்டமுக்கு பதில் ஆண்ட்ராய்டுலேயே மொத்தமாக ஒரு ஈகோசிஸ்டம் இருந்தால் நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதெல்லாம் போக இன்னும் சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது செட்டிங்ஸ் பேஜை கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. வெதர் ஆப்பை கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி உங்களுக்கு அந்த பாக்ஸாக இருக்கிற UI மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் ஐக்கானே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே இந்த HyperOSோடைய காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், அதாவது கண்ணில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ். பட் உண்மையிலே இந்தியாவுக்கு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் தேவைன்னு கேட்டிங்கன்னா தேவைதான். பட் இதை விட முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் இதோட ஆப்டிமைசேஷனில் தான். ஏன்னா இந்த ஆப்டிமைசேஷனில் MIUI ரொம்ப பஞ்சாயத்து பண்ணிருச்சு. போக்கோ ஃபோன்ஸ்லையாக இருக்கட்டும், சில ரெட்மி ஃபோன்ஸ்லையாக இருக்கட்டும், அப்டேட் பேரில் ஃபோனை பிரிக் பண்ணி விட்றதா இருக்கட்டும், அப்டேட்டை கொடுத்து கேமரா ஒர்க் பண்ண விடாதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த MIUI சுற்றி வந்துருச்சு. தென் இதெல்லாம் போக ஃபோனில் இருக்கிற எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ், ஆட்ஸு, ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜரான விஷயங்கள். ஸோ இந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி இந்த HyperOS வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஈவன் அது ஆப்பிள் மாதிரி இருக்குது இல்லைன்றதெல்லாம் அடுத்து நமக்கு யூஸ் பண்ண நல்லா இருக்கா அதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போதைக்கு MIUIயில் ஒன்றும் பிரச்சனை அந்த மாதிரி தெரியல. பட் ஸ்டில் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவங்க அடுத்து MIUI ஃபோன் வாங்குவாங்களானே தெரியாது. ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் விஷயத்தை பெட்டராக பண்ணி இந்தியாவுக்கு இது வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே நல்ல விஷயமா இருக்கும். வந்துச்சு ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்ன வரைக்கும் இந்த HyperOS சைனாவில் மட்டும் தான் இருக்குது, இன்னும் இந்தியாவுக்கு வரல. பட் ஆனால் எப்போ வரும், எந்த டிவைஸ்க்கு வரும் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இதை பற்றின நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே ரீல்ஸ்லேயே அப்டேட் பண்ணேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு இந்த HyperOSல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் கூடிய உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is RV from rvtechtamil signing out.